வணக்கம். வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் என்னோட வீட்டில் போட்ட டெய்லி கோலங்களை வீடியோவாக பார்க்கலாங்க. இது ஒரு என்னோட கோலங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. அதாவது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா என்னோடய கோலங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் தான் இதில் கொடுத்துருக்குறேன். இதில் டெய்லி போட்ட கோலங்கள், பூஜா ரூமில் போட்ட கோலங்கள், அப்படி ஒரு கோலம் விலாகாக இது கொடுத்துருக்குறேங்க. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அப்புறம் கலர் கோலம் பார்க்கணும்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலை பாருங்கள். அதில் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க. நிறைய வித்தியாசமான கோலங்கள் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், சுவை 6 இந்த 3 சேனல்லையும் பாருங்கள். இந்த 3 சேனல் இருக்கிற வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே வித்தியாசப்படுங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளான கோலங்கள் இருக்கும், ஈஸியாக போடக்கூடிய கோலங்கள் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ எது கொடுத்தோன்னா நிறைய கோலங்கள் எப்படி எப்படிலாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இங்கே சொல்கிறக்காக தாங்க இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நான் கொடுத்ததில்லை, ஷார்ட்ஸாக தான் கொடுத்துருப்பேன். இந்த தடவை வீடியோவாக கொடுத்துருக்குறேன். பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே சிம்பிள் கோலங்கள் தான். எப்படியெல்லாம் கோலம் போடலாங்கிற ஐடியா கிடைக்கும். பாருங்கள், பாருங்கள் இந்த தாமரைப்பூ கோலம் எப்படி இருக்குதுன்னு. இது பூவில் குருவி உட்காந்துருக்க மாதிரி போட்டது எல்லாமே என்னோடய கற்பனை காட்சிகள் தாங்க. என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோலங்கள் நிறைய பார்க்கலாங்க இந்த சேனலில். அப்புறம் விளாக் பார்க்கலாம். என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் கலர் கோலங்கள் பார்க்கலாங்க. அப்புறம் என்னோடய சுவை 6 சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கலாங்க. ஒவ்வொரு கோலமுமே ஒவ்வொரு அழகு தாங்க. பார்த்திங்கன்னா அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுதான் வரைஞ்சேன். ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சூப்பராக இருக்குங்க. இனிமேலும் அழகான கோலங்கள் சேனலில் வருங்க, வீடியோவாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லோட்டஸ் கோலம் கூட போட்டிருந்தேங்க. வாசல் நிறைஞ்ச கோலம் கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கோலமுமே வித்தியாசப்படுங்க. இதெல்லாம் நான் வீடியோவாக கொடுக்காத கோலங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க. இந்த மாதிரி தாங்க சிம்பிளான கோலம் போட்டால் கூட இந்த மாதிரி நல்லா இருக்கும் வாசலில் பார்க்குறக்கு. அதனால தான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி மயில் கோலம் கூட ஒரு நாள் போட்டிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க. புள்ளியெல்லாம் வைக்கல, அப்படியே வரைஞ்சி விட்ருந்தேங்க. அதே மாதிரி இந்த கோலமும் அச்சு வச்சு போட்டிருந்தேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோலமுமே ஒவ்வொரு அழகுங்க. அதிகமாக தாமரை பூ தாங்க போடுவேன். பாருங்கள், இது ஒரு மாதிரி போட்டிருந்தேன். இது கையில் போட்டது தாங்க. அப்புறம் பொங்கல் கோலம் 2 கோலம் தான் போட்டிருந்தேன். அதே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதுவுமே ஈஸி கலர் கோலம் சேனலில் தான் கொடுத்துருப்பேன். இந்த சேனலில் விலாகாக கொடுத்துருப்பேன் பொங்கலை. பாருங்கள், சாயம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேங்க. அப்புறம் தைப்பூசத்துக்கு இந்த மாதிரி மயில் கோலம் போட்டிருந்தேன். இந்த சேனலுக்கு ஒரு கோலம், அந்த சேனலுக்கு ஒரு கோலம். சிவராத்திரிக்கு இந்த மாதிரி சிவன் கோலம். இது அதே மாதிரி இல்லத்தரசி கோலமுக்கு ஒரு கோலம், ஈஸி கலர் கோலமுக்கு ஒரு கோலம், அந்த மாதிரி போட்டிருந்தேங்க. இந்த மாதிரி டெய்லி கோலம்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் எந்த கோலம் போட்டிருந்தாலுமே பார்க்குறக்கு அழகாக தாங்க இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுலே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கோலமுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குங்க. அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுதான் கோலமாக போடுவேங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் இதெல்லாமே. புள்ளி இல்லாமல் அப்படியே டக்குன்னு வரைஞ்சி விட்றது தாங்க. எப்படி அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால தான் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி கோலம் வீடியோ எடுத்துங்க கூட கொடுக்குறேங்க. இப்போ இது வீடியோ எடுக்கலை, சும்மா இப்படி ஒரு கோலம் போட்டங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இதுவே நான் எப்படி போடுறேங்கிறதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் நிறைய பார்க்கலாங்க இந்த சேனலில். என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா 3D கோலம்லாம் கூட கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி தீபம் கோலம் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இது கையிலேயே போட்டது தான். இந்த மாதிரி கையில் அச்சில் இப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க டெய்லி கோலம் போடுறது. வாசலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், இது ஒரு சிம்பிளான கோலம் தான். இந்த வீடியோ எதுக்கு கொடுக்குறேன்னா என்னோடய கோலம்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும். பாருங்கள், என்னோடய ஈஸி கலர் கோலம் கட்டாயமாக பாருங்கள். இந்த இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் பாருங்கள்.
இந்த 2 சேனலுமே உங்களுக்கு பிடிக்கும். கோலம் சேனல், சுவை 6ங்கிற சமையல் சேனல், அதையும் பாருங்கள். அந்த சேனல்லையும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் இருக்குதுங்க. மகளிர் தினத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.